எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே நம்ம அதை யூஸ் பண்ணாமல் வச்சா அந்த பொருளோட வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஸ்கூட்டி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஸ்கூட்டியை நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணாமல், அதை தொடச்சி வைக்காமல், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் நிறுத்தின இடத்துலையே அப்படியே இருந்துச்சுன்னா அந்த வண்டி ரிப்பேராக போயிடும். நம்ம யாருக்குமே அதை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்மளுக்கு அருமையான இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாள் போயிடுச்சு அப்படின்னா அந்த நாள் திரும்ப வராது. ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோட பாதத்தில் அமர்ந்து ஏசப்பாக்கு பிரியமான காரியத்தை ஏதாவது நம்ம செஞ்சுருக்கோமா, இன்னைக்கு நாள் பிரயோஜனப்படுத்தியிருக்கோமா, இல்லை சும்மா உட்காந்து இந்த நாளை வீணடிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஏசப்பா ஒவ்வொரு நாளுக்கும் கணக்கு கேட்பாரு. அதனால ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க. வேதத்தில் பாருங்க, தீத்து 3:14 போட்டிருக்கு, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செய்து பழகுங்க. ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா ஏசப்பா கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இல்லை உங்களால் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு உதவி பண்ண முடியல அப்படின்னாலும் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. மென்டல் சப்போர்ட் கொடுங்க. ஏசப்பாவோட வார்த்தைகளை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு நாளையும் தேவனுக்கு என்று பயன்படுத்துங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். If you have any kind of vehicle and if you are not using it every single day, if you are not cleaning it or using it or maintaining it, there will be no value for the vehicle. Because if you don't use it regularly, the vehicle will get repaired and we will not be able to use it. Likewise, in our life, our God has blessed us with this beautiful life. In this life, each day we have to do good things which bring glory to our Lord. Look what the Bible says in Titus chapter 3 verse 14. Our people must learn to spend their time doing good in order to provide for real needs. They should not live useless lives. Yes, we should use every minute of our life to do good things and to share the gospel of God and to share His love to everyone. At the end of the day, when you look back at that day, you should feel a satisfaction that you have done something good and which makes our God happy and which brings glory to our God's name. So be very careful how you use your time and be careful not to live a useless life and use this beautiful life that our God has given you to glorify His name each and every day and do good things and spread love and share the gospel to everyone so that they can see God through you. Do good things, be kind to everyone and share the gospel and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed day. Amen.